அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி இசக்கித்தாய். அவங்களுடைய சொந்த மாவட்டம் திருநெல்வேலி. அவங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் பொருளாதார குற்றப்பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய பேட்ச் 2011 பேட்ச், ஒன் ஆஃப் த ஹானஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ. என் பேர் இசக்கித்தாய். நான் திருநெல்வேலி மாவட்டம். நான் இப்போ தற்சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2010 தான் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் அப்போ எல்லாரும் அப்ளை பண்ணாங்க, நானும் அப்ளை பண்ணேன். ஒரு ரெஸ்ட் டைம் படிப்பேன், அவ்வளோதான் படிக்க முடியும். அப்போ கொஞ்சம் தூக்கம் சாப்பாடுலாம் யோசிக்கல. 4 மாசம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க தந்த நோட்ஸ் எதுவுமே விடல, எல்லாமே படிச்சுட்டு கிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் ஒரு வேர்டு ஆன்சர் ஒரு வேர்டு இது மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிடுவேன் ஒரு நாள் படிக்கிறத. அதை எப்பவும் பாக்கெட்ல வச்சுட்டு வெயிட்டிங் சும்மா பேசிட்டு இருக்க டைமோ இல்லை ஏதாவது வெயிட்டிங் இருந்தோம்னா அதை எடுத்து பார்ப்பேன். இப்படிதான் படிச்சு அப்படி எக்ஸாம் எழுதினேன். டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணா 2மே பாஸ் ஆன பிறகு திரும்ப இன்டர்வியூ போனோம்னா நமக்கு இன்டர்வியூக்கு என்ன படிக்கணும்னு தெரியல. ஆல்ரெடி படிச்ச புக்கையே திரும்ப படிச்சுட்டு திரும்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். ஆல்ரெடி நான் பேப்பர் படிச்சேன். எப்போ எக்ஸாம் போடணும்னு இருக்கும் போதே நான் பேப்பர் படிச்சுட்டு தான் இருந்தேன். பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அதை எடுத்து வச்சிருப்பேன் நோட்ஸ், அதை படிச்சேன். அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு இன்டர்வியூ டேட் வர்றதுக்கு ஒரு 2 நாளை முன்னே நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு போய் அந்த இன்டர்வியூ ஹாஸ்டல்ல இருந்துட்டு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு டெய்லி போயிட்டு வரேன். டெய்லி 2 நாள் முந்தின 2 நாளுமே போனேன். காலையிலே போவேன், சாயங்காலம். நாங்க என்ன கேட்டாங்க அந்த பிள்ளைகள் வெளியில பேரண்ட்ஸ் சொல்லும் போது நான் நிக்கிற இடத்துல அங்கே என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இப்படிதான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் பயம் போகுங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். ஆனாலும் 3ஆவது நாள் நான் போறேன்னே போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்ன பண்ண யூனிஃபார்ம்ல வேற போனேன். யூனிஃபார்ம்ல போனா இன்னும் நிறைய கேட்பாங்களோ அப்படிங்களான்னு நினைச்சேன். அப்படி நானே எனக்குள்ள நினைச்சிட்டு போனேன். போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்ப என்ன ஒரு 7 கொஸ்டின் கேட்டாங்க. 7 கொஸ்டின்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டைம் பிரதமர் தொழில்முறை பயணமா வெளிநாட்டுக்கு எங்க போயிட்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் அவங்களோட ஒய்ஃப் கேட்டாங்க. அப்புறம் நம்ம நாட்டுல பசி பட்டினியோட நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனா நம்ம ஏன் நிறைய கோடிக்கணக்கா அவங்களுக்கு இது பண்ணாம கோடிக்கணக்கா செலவு பண்ணி ராக்கெட் விட்டு இருக்கோம் எதுக்குன்னு கேட்டாங்க. அப்புறமா அந்த தினத்தந்தி, அதுக்கு அந்த பேப்பர்ல தினத்தந்திக்கு இடையில ஒரு சிம்பிள் இருக்கும், அது என்னதுன்னு கேட்டாங்க. கொஸ்டின் கேட்டாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு எக்ஸாம் எழுத இன்டர்வியூ இப்படிதான் அட்டன் பண்ணேன். 7 கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கொஸ்டின் நான் தப்பா சொன்னேன், மீதி இதெல்லாம் இப்படி சொன்னேன், சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா எக்ஸாம் எழுத போகும்போதே நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்ப எனக்கு என்னன்னா கண்டிப்பா நான் பாஸ் ஆயிருவேன். இந்த வருஷம் நான் பாஸே ஆயிருவேன். இந்த வருஷம் எனக்கு கேப் வச்சு அவன் எஸ்ஏக்கு கேப் வச்சு அவன் அப்படிலாம் எனக்கு மைண்ட்ல அப்படி செட் ஆயிட்டு எக்ஸாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போனேன். நல்லா எழுதியிருந்தேன். எந்த இதுவுமே இல்லை, பதட்டமே இல்லாம அப்படி இருந்தேன். இன்டர்வியூ மட்டும் இப்படி அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு பாஸ் ஆயிட்டு ரிட்டர்ன்ல டிபார்ட்மெண்ட் ஓப்பன் 2மே பாஸ். அது பிறகு அட்டன் பண்ணி இன்டர்வியூ பாஸ் ஆகி ரிசல்ட் வந்துட்டு அப்படி எஸ்ஐ ஆச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா படிக்கிறத புக்கை எல்லாம் அது எதுவுமே அது இது இல்லை, கிடைக்கிற புக்கை படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நல்லா படிச்சிடணும். நம்ம படிக்கிறது வரும், அங்க படிச்சாதான் வரும், அங்க நோட்ஸ் வாங்கினா வருங்கிறது அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன படிக்கமோ அது வரும். நம்பிக்கையோட இருக்க நம்ம இந்த வருஷம் பாஸ் ஆயிடுவோம், நமக்கு வேலை கிடைச்சிரும், கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வேணும். அது மாதிரி நம்ம யாரையும் அவன் நல்லா படிச்சு போய்வன் நினைச்சு அதுக்கு ஏற்பாடு நம்ம அதே இருக்கக்கூடாது. நம்ம படிக்கும், நம்மளால படிச்சிருவோம், நம்ம படிச்சது வரும், நம்ம பாஸ் ஆயிடுவோம், நம்ம கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிச்சாலே பாஸ் ஆயிடலாம். நான் அப்படிதான் நினைப்பேன். ஆனா எந்த எக்ஸாம் எழுதணும்னாலும் யாரையுமே பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை நம்ம பார்க்க கூடாது. நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதுதான் யோசிச்சுட்டு இருப்பேன். அது மாதிரி கான்பிடென்டா இருந்தோம், நம்பிக்கையோட இருந்தோம்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். இந்த வருஷம் வேலைக்கு போய் ஆகணுங்கிற ஒரு வெறியோட படிக்கணும். இந்த வருஷம் நம்ம கிடைச்சிரும், நம்ம பாஸ் ஆயிரும் அப்படி ஒரு வெறியோட படிச்சோம்னா கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நமக்கு அந்த வேலை கிடைச்சிரும். நம்பிக்கையோட படிக்கணும், முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும்.